நீங்க வேணா உங்கள சுத்தி பாருங்க. வெளி காலேஜ்ல வந்து படிக்கிற எல்லாருமே, உங்க 12ல உங்க கூட இருந்தவங்கல எத்தன பேர் வெளியூர்ல வந்து படிக்கிறாங்க? அதே மாரி என்னோட தங்கச்சி ஸ்கூல்லயும் வந்து ஒரு பொண்ணு படிச்சா. வெளியூருக்குலாம் அனுப்ப மாட்டோம். நீ இந்த ஊர்ல தான் வந்து படிக்கணும். ஏன்னா வந்து நீ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே படிக்க வச்சுட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னா, டோன்ட் மிஸ்யூஸ் யுவர் ஃப்ரீடம். இது வந்து நான் எஸ்பெஷலா யார் சொல்றேன்னா, ஹாஸ்டல்ல படிக்கிற காலேஜ் கேர்ல்ஸ்க்கு தான் சொல்றேனே. இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் நான் காலேஜ் படிக்கும்போது நடந்தது. என்னன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவ வந்து என்னோட காலேஜ் ஹாஸ்டல்ல படிக்கிறா. நான் வந்து பிஜில தங்கி படிச்சுட்டு இருக்கேன். அப்ப வந்து நானும் அவளும் பேசிப்போம். அவ வந்து இல்ல நாங்க வெளில கூட ரூம் எடுத்து தங்கலாம். நம்ம வந்து எங்க வீட்ல தான் விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாரி சொல்லிட்டே இருப்பா. அவளுக்குள்ள பிடிக்கலன்னு சொல்லுவா. நான் நார்மலா பேசிட்டு இருப்பேன் அவ கூட. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவ இந்த மாரி வீட்டுக்கு போயிருக்கா ஹாஸ்டல்ல இருந்து. எங்க காலேஜ் வந்து இருக்கிறதுலயே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டான காலேஜ் ஓரளவுக்கு. ஸோ வந்து வீட்டுக்கு போயிருக்கா. வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வருவாங்கல்ல, லீவ் முடிஞ்சுட்டு வருவாங்க. அப்ப வந்து அவ ஒரு 1 டே முன்னாடியே வந்து காலேஜுக்கு கிளம்பணும்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கா. ஆனா வந்து அவ காலேஜுக்கு வந்து வரல. காலேஜுக்கு வராம 1 நாள் கழிச்சு காலேஜுக்கு வந்திருக்கா. இந்த காலேஜ் ஹாஸ்டல பொறுத்தவரைக்கும் அவங்க கால் பண்ணி கேட்பாங்களாம். ஏன் ஏன் வந்து வந்தாங்களா இல்லையான்னு கேட்பாங்களாம். ஸோ வந்து அப்ப வந்து அவ மாட்டிக்கிட்டா. கரெக்ட்டா அவங்க கால் பண்ணி கேட்கும்போது தான் இவ வந்து காலேஜ்குள்ளயே வந்திருக்கா. ஹாஸ்டலுக்குள்ளவே. அவ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த 1 டே வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட எங்கேயோ வெளில போயிருக்கா. இது வந்து தெரிஞ்சு அவங்க வீட்ல இருக்கவங்கலாம் வந்து ஒரே வந்து சண்டை போட்டு அவள வந்து அடிச்சு, அவள வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. சரி இதெல்லாம் ஒரு பேச்சா? இந்த கதையெல்லாம் யாராவது பேசுவாங்களா? அப்படின்னு கேட்கலாம். அவன் வந்து என்ன சொல்றான்னா, உங்களுக்கு குடுத்துருக்க ஃப்ரீடம் வந்து ஒருத்தவங்க குடுக்கறது நமக்கு வந்து ஒருத்தவங்க குடுக்கறது கிடையாது. அது உண்மதான். நான் அத ஒத்துக்கிறேன். பட் நமக்கு கிடைச்ச ஃப்ரீடம்னு வச்சுக்கலாமா? நமக்கு கிடைச்ச ஃப்ரீடம் வந்து நெறைய பேருக்கு இங்க கிடைக்கவே இல்ல. நான் வந்து எங்க ஊர் வந்து கொஞ்சம் தூரம் இருக்கு. ஒரு 4 டூ 5 ஹவர்ஸ் இருக்கு சென்னையில இருந்து எங்க ஊரு. அங்க வந்து என்னோட ஸ்கூல்ல வந்து ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா. அந்த பொண்ணு வந்து வெளியூர்ல அனுப்ப மாட்டேன். வந்து நீ பொண்ணு, நீ வந்து உள்ளூர்ல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்ட்டாங்க. அவளோட மார்க் வந்து 589 என்னமோ அவள வந்து வெளியூர்ல அனுப்பல. அதே மாரி என்னோட தங்கச்சி ஸ்கூல்லயும் வந்து ஒரு பொண்ணு படிச்சா. அவ வந்து 2ண்ட் ரேங்க்கோ என்னமோ. அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து முஸ்லீம். அந்த பொண்ணு வந்து நாங்க வெளியூருக்குலாம் அனுப்ப மாட்டோம். நீ இந்த ஊர்ல தான் வந்து படிக்கணும். ஏன்னா வந்து நீ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே படிக்க வச்சுட்டாங்க. எங்க ஊர்ல வந்து அந்த அளவுக்குலாம் எஜுகேஷன் கிடையாது. அதுவும் வந்து ஒரு மொக்கையான ஆர்ட்ஸ் காலேஜ். லேடீஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் நெனைக்கிறேன். அந்த மாரி மொக்கையான ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல போட்டாங்க. கேட்டா வந்து நான் உன்ன படிக்க விட மாட்டேன். நீ வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலேஜோடைய பிரின்சிபல் சார் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கே வந்து வீட்டுக்கே போயிட்டு இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. நம்ம வந்து படிக்கணும். இவ்வளோ பெரிய மார்க் எடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நானே கூட வந்து காசு கட்டி படிக்க வைக்கிறேன். நீங்க படிக்க வைங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவே வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆனா வந்து அவங்க அம்மா ஒத்துக்கவே இல்ல. முக்காவாசி பேர் மொக்கையான காலேஜ்ல தான் படிப்பாங்க. நம்மள மாரி ஒரு 10% பேர் தான் வந்து வெளியூர்ல நல்ல காலேஜ்ல படிப்போம். ஸோ இது நமக்கு வந்து கிடைச்சிருக்க கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு வந்து நம்மளோட ஃப்ரீடம் நம்மகிட்ட இருக்கு. நமக்கு நல்ல எஜுகேஷன் இருக்கு. எஜுகேஷன் வந்து ஒரு நல்ல எப்படி சொல்றது? ஒரு நல்ல மீடியம். நம்ம வந்து வீட்லேருந்து வெளிய வரதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். இதுதான் சான்ஸு. வெளில விட்டாங்கன்னு சொல்லிட்டு பஸ்ல வரும்போதே வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்டோட வரது. இப்போ வந்து பாய் ஃப்ரெண்டோட பேசுறதோ, இல்ல லவ் பண்றதோ அது தப்பில்ல. ஆனா நீங்க வந்து உங்க லிமிட்டையும், உங்க பார்டரையுமே கிராஸ் பண்ணிடுறீங்க. அதுதான் வந்து ரொம்பவே தப்பு. என் ஃப்ரெண்டு சொன்னேன்ல அந்த காலேஜ்ல இருந்து எங்கேயோ ஒரு நாள் போயிட்டான்னு. அவ 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 வந்து அவங்க வீட்ல அவளுக்கு ரொம்ப செல்லம். அவ சொல்றது தான் கேட்பாங்களே! இப்ப அவள வந்து அவங்க ஊர் வந்து ரொம்ப கிராமம். இப்ப அவ ஒருத்தி பண்ண வேலையால அந்த அந்த கிராமத்துல வேற யாராவது படிக்கலான்னு நெனச்சு அனுப்புறவங்களுக்கு கூட என்ன தோணும்? அந்த பொண்ண அனுப்பிச்சாங்க. அந்த பொண்ணு என்ன வேல பார்த்துட்டு இருந்துச்சு. அதே மாரி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுல உட்கார வச்சுருவாங்க. ஸோ இந்த மாரி வெளில வந்திருக்க பெண்கள் வந்து 10% தான். இன்னும் நமக்கு ஈக்குவாலிட்டிலாம் கிடைக்கல. இன்ஈக்குவாலிட்டியா தான் இருக்கு. உங்க பேரண்ட்ஸ கூட பாருங்க. உங்க மதர கூட பாருங்க. ஸோ இன்னும் நமக்கு ஈக்குவாலிட்டிலாம் கிடைக்கல. நமக்கு கிடைச்சன்றத நமக்கு இருக்கிற ஃப்ரீடத்த வந்து நம்ம கரெக்ட்டா வந்து பயன்படுத்தணும். அதுக்குன்னு வந்து நீங்க வந்து பாய்ஸே பார்க்காதீங்க, பேசவே பேசாதீங்க, லவ்வே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல. பேசுங்க, ஃபோன்ல பேசுங்க. நீங்க எப்பவுமே பேசுறது தான். ஃபோன்ல பேசுறவங்க கூட ரொம்ப ஓவரா வந்து பண்ணிட்டுருக்கீங்க. நான் சென்னையில நெறைய பார்ப்பேன். ஒண்ணாவே போவாங்க. நான் பஸ் தான் ஏறி போவேன். எங்க ஊருக்கு பஸ்ல போம்போது, அங்க 2 பேர் வந்து இல்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கத பத்தி நெனச்சு பாருங்க. இன்னும் நெறைய பேர்லாம் வந்து அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும். வெளில வரணும்னு ஆசை இருக்கும். அவங்க கிட்ட அதுக்கான மார்க்கும் இருக்கும். அவங்க வீட்ல அதுக்கான காசும் இருக்கும். ஆனா வந்து அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பண்றது தான். ஸோ இத நான் வந்து ரொம்ப நாளா பேசணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு கிடைச்ச பீரியட் வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. எந்த தப்பான இடத்துலயும் யூஸ் பண்ணாதீங்க. காலேஜ் படிக்கும்போது ரொம்பவே கான்ஷியஸாவும், அவேர்னஸாவும் இருங்க. உங்களுடைய படிப்புல வந்து ஃபோக்கஸா இருங்க. ஆம் லவ் பண்றதுன்னு தப்புலாம் சொல்லுங்க. அது உங்களோட விருப்பம். பண்றதோ பண்ணாததோ பேசத்தோட நிறுத்திக்கோங்க. வேற எதுவும் வெளில போறது, தேவையில்லாத வேல பார்க்கறதுலாம் பண்ணாதீங்க. இப்ப அந்த பொண்ண வந்து மேரேஜே பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அது எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. இந்த மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நெறைய பேர் கேடு கெட்ட வேல பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இத அமுச்சு விடுங்க. அப்பயாவது திருந்துறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே பாய்.